காலை வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையிலும் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியிடம் கெட்ட எண்ணங்கள் அறவே நீங்கும். இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறது என்னென்னா தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பண்ணாதீங்க. காலைல 4:30 எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சதும் காலை கடன்லாம் முடித்து ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது வேண்டாம் வெறுப்பாக செய்யவே வேண்டாம், சந்தோஷமாக செய்யுங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்யுங்க. அதுக்கு முன்னாடி மனசில் நம்ம மைண்ட் செட் பண்ணணும். என்னது, இன்றைய பொழுது நான் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். மைண்ட் செட் பண்ணோடனே அது என்ன ஆகுனா உங்கள் மனநிலையில் போய் உட்காந்துட்டு ஒரு 1 ஹவரில் கூட மாறும். உங்களுக்கு எப்போல்லாம் நினைவுக்கு வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஹாப்பினஸ் உருவாக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து பண்ணணும். அப்படி தொடர்ந்து பண்ண உங்கள் மனசு சந்தோஷ நிலையிலே இருக்கும். இதை தினந்தோறும் செய்யணும். இந்த நிலையை தினந்தோறும் செய்யணும். தியானம் பண்ணுறது 5 நிமிஷன்றது ஒரு மாதம் கழிச்சு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது மேலே ஆசைப்படுங்க. ஆசைப்பட தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் துக்கப்பட எல்லா வகையான துக்கத்தையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு சந்தோஷத்தை உள்வாங்கி அது தேவையை நீங்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் பிரபஞ்சத்திட்ட சொல்ல உங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுற முறை என்னென்னா, தியானம்னா என்னடா இருந்தாலும் தியானத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க எப்போ பாரு. தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசு ஒரு நிலையில் இருக்கும். 2வது என்னென்னா அது உங்களை உள்ளுணர்வோடு வச்சுருக்கும். 3வது தெளிவு இருக்கும். நீங்கள் எந்த செயலை செய்யணும் எந்த செயலை செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவு இருக்கும். அதை கூட எப்பயுமே நீங்கள் விழிப்புடனே இருப்பீங்க. ஒரு செயலை செஞ்சால் இது நல்லதா கெட்டதா அப்படின்றத. 2வது தியானத்துக்கு இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறேன்னா, மனக்கவலைகள். எல்லா மனிதரும் மனக்கவலைகள் மனசில் அந்த அடுக்கில் கவலைகள் அடிக்கடிக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதை போக்கணும்னா நீங்கள் தியானம் பண்ணணும். இப்போ எனக்கு ஒருத்தர் நீங்கள் திட்டாரு அப்படின்னா அந்த ஃபீலிங் போகணும்னா நீங்கள் 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நிகழ்வுகளையும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது உங்களுடைய அந்த எண்ண ஓட்டம் திட்டுறதை எனக்கு தேவையே இல்லைன்ற நீங்களே திருப்பி அதை அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி ஒரு எண்ண நிலை வந்துருச்சுன்னா, உங்களை திட்டுறதோ உங்களை ஏசுவதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிட்டே இருப்பீங்க. இல்லைன்னா அது நீங்கள் தியானம் பண்ணலைன்னா அது மன உளைச்சலை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் பண்ணிடும். அதுக்கு தான் இந்த தியானத்தை நான் செய்ய சொல்கிறேன். இது 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக புலப்படும், தெரியும் என்ன இதனால் நன்மைகள்ன்றது. குறைந்த வயது உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கடினம் தான். அவங்க திரும்ப இதை செஞ்சு வந்தால் இதனுடைய நன்மையை புரிந்து கொள்ள முடியும். முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணுங்கள். தியானத்தில் தான் சந்தோஷமே கிடைக்குது. நன்றி, வணக்கம்.